Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம சேனல்ல ரொம்ப நாளா நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோ தான் இது. அதாவது அலைட் மோஷன்ல எப்படி lag இல்லாம உங்களுக்கு வந்து எடிட் பண்றது, அப்படி lag இருந்துச்சுனா அந்த lag எப்படி ரெடியூஸ் பண்றது, அத பத்தி உங்களுக்கு ஃபுல்லா ஒரு வீடியோ போடுங்க அப்படினு பாத்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஹோலா ஒரு வீடியோவை போட்டா உங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது நீங்க ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரை பாருங்க. அப்பனா தான் பாத்தீங்கன்னா நான் சொல்ற ஒவ்வொரு டிப்புமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அலைட் மோஷனில் எதனால வந்து லேக் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இமேஜ் ஆட் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி வீடியோஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 1080 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அலைட் மோஷனில் வந்து சப்போர்ட் ஆகும். பட் இம்போர்ட் பண்ணுறது நம்ம வந்து 1080 தாண்டி இம்போர்ட் பண்ணுறோம், ஒரு 2K குவாலிட்டி அந்த மாதிரிலாம் இம்போர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அலைட் மோஷன் வந்து ரொம்பவே லேக் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய லேயர்ஸ் ஆட் பண்ணுவோம், அதாவது பார்த்தீங்கன்னா ஓவர்லேஸ் வந்து ஆட் பண்ணுவோம். நம்மளோட எடிட்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஓவர்லே இல்லைனா நிறைய ஓவர்லேஸ் வந்து ஃபயர் ஓவர்லே இந்த மாதிரி ஓவர்லேஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதிக ஓவர்லேஸ் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து லேக் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து இது மட்டும்தான் உங்களுக்கு லேக் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் அப்படின்னு எஃபெக்ட்ஸ் இருக்கும்ல, அதில் உள்ளதில் பாதி எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா லேக் ஆக தான் செய்யும். லைக் வேவ் வார்ப் இல்லைனா டர்புலன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ரிப்பல், இதே போல் நிறைய எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக் ஆகும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இன்னொரு எஃபெக்ட்ஸுமே ரொம்பவே லேக் ஆகும். அது என்னதுன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஆசிலேட், ஸ்விங், அதுக்கப்புறம் பல்சைஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுல்ல. ஸோ அந்த எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஆட் பண்ணிங்கன்னா லேக் ஆகும், கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா லேக் ஆகாது. பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ரொட்டேஷன் பண்ணுறீங்க இல்லைனா ஸ்மூத்தான ஒரு ட்ரான்சிஷன் பண்ணுறீங்க, டேடி ஸ்டைல் ட்ரான்சிஷன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணீங்க, ரொம்ப ஹெவியாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேக் ஆகும். ஸோ இப்போ வாங்க கைஸ் நம்ம வந்து இதெல்லாம் எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துடலாம். அதாவது லோ குவாலிட்டி ப்ரிவியூ மோடை வந்து நம்ம எனேபிள் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி தெரியலன்னா நான் சொல்லித்தரேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி ப்ரிவியூ டெமோ மோட் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எனேபிள் ஆகாமல் ஆஃபில் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா தட் லோ குவாலிட்டி ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த லேக் வந்து ரெடியூஸ் ஆகிரும். இது வந்து ரொம்ப 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 எனக்கு ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து எடிட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா. ஒரு கிளிப்பே வந்து நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகலை, லைக் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும்போது அப்படியே வந்து வெளியே வந்துடுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இதே போல் அந்த ரீசன்ட் ஆப்ஸ் இருக்கும்ல, அதை வந்துட்டு இப்படி வந்துட்டு கிளியர் பண்ணி விட்டுட்டு அகைன் வந்து உங்களோட அலைட் மோஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஜஸ்ட் இதே போல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போர்ட் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகேங்களா. இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்டெப் தான். இது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம வந்து சூப்பரான பேடாஸ் டைப்பில் வந்து நம்ம வந்து ஒரு எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் அப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ரொம்பவே லேக் ஆகும். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த ரீசெண்ட் ஆப்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ கைஸ் தேர்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டீங்க, ப்ரோ இப்போ நீங்கள் வந்து மாறி எடிட் பண்ணீங்க, பேடாஸ் டைப்பில் வந்து ஒரு எடிட் பண்ணீங்க, பட் அந்த எடிட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி லேக் ஆகாமல் இருந்துச்சு, எப்படி வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து நீங்கள் மேக் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் உங்களுக்கே காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மாரியோட ப்ராஜெக்ட். ஓகேங்களா. பார்த்துக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஜஸ்ட் இதே போல் பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோஸாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா டேடி ஜூம், மிரர், ஜூம், பிளாக் பார்ஸ், அதுக்கப்புறம் டேடி ஜூம், மிரர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டு, அதுக்கப்புறம் ஃபேடின், அதுக்கப்புறம் டேடி ஜூம். இதே போல் நான் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வீடியோ தான். அதாவது இதில் வந்து எஃபெக்ட்ஸ் எந்த எஃபெக்ட்ஸுமே நான் ஆட் பண்ணல, பட் வந்து அந்த எஃபெக்ட் வரும். அது எப்படின்னா சிம்பிள், அதான் வந்து இந்த ஸ்டெப்போட இதேமோ. இப்போ நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சாங் வந்து எங்கெங்கே வேணும், எங்கெங்கே வந்து உங்களுக்கு ட்ரான்சிஷன்ஸ் வேணும், அதை வந்து மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிற கிளிப்பை தனியாக வந்து இதே போல் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அதில் வந்துட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, இதில் வந்து தனியாக வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ண கிளிப்பே பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஹெவியான எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக ரெண்டர் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இதே போல் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வீடியோ பண்ணுறீங்கன்னா ஒரு உங்களுக்கு 2 செகண்டாக ஒரு 10-15 கிளிப்ஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு
தனித்தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து ரொம்பவே ஹெவியான எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதே போல் வந்து நீங்கள் வந்து தனித்தனி ப்ராஜெக்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்டுக்கு ஒரு வீடியோவாக மேக் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து நினச்ச எஃபெக்டை ஜஸ்ட் வீடியோவை கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அகைன் எல்லா அந்த 2 செகண்டில் உள்ள கிளிப்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு லேகுமே இருக்காது. சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப 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 சூப்பரான டிப்பு. நான் வந்து பேடாஸ் டைப்பு இல்லைனா வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியான டிரான்சிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ரொம்பவே எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா 3 சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து எனக்கு வந்துட்டு அலைட் மோஷன் லேக் ஆகுது ப்ரோ, என்னால் வந்து சூப்பராக எடிட் பண்ண முடியல, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ண முடியல அப்படின்றீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப் மேனேஜருக்குள்ளே போய்க்கோங்க. ஓகேங்களா? ஆப் மேனேஜர்னு வந்து செட்டிங்ஸ்லேயே இருக்கும். ஸோ ஆப் மேனேஜருக்குள்ளே போய்ட்டு லோட் ஆகுது நிறைய ஆப்ஸ் இருக்கிறதுனால. ஸோ ஓகே, அலைட் மோஷன் இருக்கும். ஸோ அந்த அலைட் மோஷனில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா கேட்ச் அப்படின்னு இருக்கும். ஓகே, இதே மாதிரி கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த கேட்சை வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அலைட் மோஷனை வந்து ஓப்பன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பட் கிளியர் டேட்டா வந்து நீங்கள் தப்பி தவறி இது பண்ணிடுறாங்க, உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ அதை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ கேஸ், அவ்வளோதான். இதே போல் இது வந்து ஒரு 3 சூப்பரான டிப்ஸ். அது போக வந்து ஒரு போனஸ் டிப்னே வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்து எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அலைட் மோஷனில் வந்து எடிட் பண்ணும்போது லேக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகிரும் எனக்கு. பட் இதையும் தாண்டி வந்து சில கேசஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா 720 வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன். 720 60 fps வந்து தான் சில வீடியோ வந்து என்ன தான் நம்ம ரெடியூஸ் பண்ணாலுமே சில வீடியோஸ் வந்து 720 60 fps தான் நம்மளால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா மெத்தட்ஸும் ஃபாலோ பண்ணாலுமே அப்படியும் ஒரு சில கிளிப்ஸில் வந்து ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கேஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அப்படி நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது ஒர்க் ஆச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கேஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதை செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கேஸ், அவ்வளோதான். இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது மாதிரி டாடா பாய், see you.